Heavenly Father, we come before you this morning. பரலோக தகப்பனே, இந்த கால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். We thank God, Lord, you are so faithful in the midst of us. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் உண்மையுமாய் இருந்து வருவதற்காக நன்றி. And Lord, again this morning we want to commit everything into your hands. ஆண்டவரே, மீண்டும் இந்த காலவழியிலே எங்கள் சகலவற்றையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். May you continue to guide us through your word. உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக எங்களை நீர் வழி நடத்தும். And we give thanks to you in the name of Jesus, Lord, we pray. ஆண்டவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. ஆமென். 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 Amen. Yeah, wonderful morning when we hear Pastor Balaya leading us in the wonderful worship. இந்த அற்புதமான காலவழியில பாலை அவர்கள் தேவனுக்கு அத்துதி ஆராதனை நடத்தினார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. And every time when we gather in a place, we always want to start with worship because it is a time, it is the way where we want to usher in the presence of God. நாம் எப்பொழுதெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கிறோமோ அப்போ தேவ பிரசன்னத்துல இப்படிப்பட்ட ஆராதனைகள் நமக்கு முக்கியத்துவத்தை பெறுகிறது. Amen. This morning I will share with you a topic called repentance. இன்றைக்கு காலவழியில உங்களோடு நான் பேச போகிற தலைப்பு என்னவெனில் மனம் திரும்புதல். There are many things we can talk about repentance, but I would like to start with a more narrow topic called repentance, especially on the personal sin. இன்றைக்கு மனம் திரும்புதல் நமக்கு அவசியம். அதுவும் விசேஷமாக தனிப்பட்ட முறையில ஒரு மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. You know, sometimes when we say, when first time when Jesus preached his message, he say, "Repent, for the kingdom of God is at hand." ஆண்டவர் முதலாவது அவர் தேவனுடைய வார்த்தை இப்படியாக தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லி. And many times we've been thinking about repentance is sinner's prayer, make people to make a prayer and invite Jesus into their hands. நாம் இந்த மனம் திரும்புதல் என்று கேட்ட உடனே நாம் நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இது எல்லாம் பாவப்பட்ட மனுஷர்களுக்கு தான். பாவப்பட்ட மனுஷர்கள் ஆண்டவரிடத்தில் திரும்புவதற்கான ஒரு ஜெபம் தான் இந்த மனம் திரும்புதல் என்பதாக நாம் நினைத்து விடுகிறோம். Then there's another way we think about repentance is when you do something wrong, you committed sin, and you come before the Lord and say, "Sorry, God, I have sinned against you." எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பாவத்தில் ஈடுபடும் பொழுது உடனே மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல வருகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல உடனே நாம் மனம் திரும்பி வந்து விடுகிறோம். Yeah, it is true that when we want to believe in Jesus, we repent, we make a sinner's prayer, and when we do something wrong, we say sorry or we commit confess our sin. எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்தை செய்துகிறோம் அப்போது உடனடியாக மனம் திரும்பி, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், இந்த பாவத்திட்டு மனம் திரும்புகிறேன் சொல்லி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறது உண்டுதான். But I really want to offer you another deeper thinking about what we do in our life when it comes to repentance. இன்னொரு விஷயத்தை கூட நம்ம செய்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறோமோ அப்போது மீண்டும் இன்னொரு விஷயத்தை கூட நாம் செய்கிறோம். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். And that has a lot to do with our heart. அது என்ன சொல்ற, நிறைய இருதயபூர்வமாக அநேக காரியங்கள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. You know, many times repentance has nothing to do in our mind, nothing to do with cleansing our hearts as the practice when we have in this Christianity. உண்மையாகவே இந்த மனம் திரும்புதல் என்று சொல்ல மன ரீதியாகவும் அதாவது சிந்தனை நிமித்தமாகவும் இது எந்த விதத்தில் செய்ய போறது கிடையாது, செய்வதும் இல்லை. And sometimes to the extent that they say, I have to repent in order just to go to heaven. இப்படியாக சொல்லுவார்கள், எல்லாவற்றிலும் மனம் திரும்ப வேண்டும், காரணம் நான் பரலோகம் போவதற்கு இப்பொழுதே நான் மனம் திரும்பாக வேண்டும் என்று சொல்லுவார்கள். I see, you see, in the church there is a lot of people confess their sins, but there are very few people have a clean heart. நிறைய பேர் இந்த சபைகளில் விசுவாசிகள் இப்படியாக மனம் திரும்புவார்கள். ஒரு சிலர்கள் அந்த பரிசுத்த ஜீவியத்தை உணர்ந்து சுத்திகரிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவார்கள். A lot of repentance prayer, I will say that, let me make it this way. A lot of sorry God
prayer, but very few clean heart. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே என்னை மனம் திரும்ப சொல்லுவார்கள். ஆனா ஒரு சிலர் மாத்திரம் சுத்த இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் இதை கேட்பார்கள். சுத்திகரிக்க ஆண்டவரிடத்தில் கேட்பார்கள். I will really even use this word to say that they are regret over their sin, but they are not repent over their sin. அவர்கள் ஒன்று செய்வார்கள். உண்மையான மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு உண்மையான மனம் திரும்புதலை அவளுக்கு கிடைக்காது, இருக்காது. You see, they want to run away for consequence of sin, but they still love the sin. ஆனா கூட அந்த பாவ சுபாவங்களுக்கு அவளை விட்டு வெளியேற வேண்டும், ஓட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனாலும் அந்த பாவத்திலே அப்படியே நிலை கொண்டிருப்பார்கள். பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவளுக்கு பிரியம் இருக்காது. I want to narrow down my message even more. I want to, from the perspective of repentance, is opening the way for prayer. உண்மையாகவே இந்த மனம் திரும்புதல் என்பது சொல்லப்போனால், நான் உண்மையாக சொல்லுகிறேன், அது ஜெபம் செய்வதற்கு ஒரு அடையாளமாக, ஜெபத்தை செய்வதற்குரிய காரியங்களில் அந்த மனம் திரும்புதலை நாம சொல்லிவிடுகிறோம். After all, repentance is a very big topic. மனம் திரும்புதல் சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்ல, அது பெரிய ஒரு பாடம். So I want to start these introductions by saying that when the spiritual wall are broken by sin, now prayer loses its direction and power. உண்மையாகவே ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய யுத்தத்தில் இதை உடைக்கும் பொழுது உண்மையாகவே சரியான திசையை நோக்கி நாம பிரயாணிக்கிறவர்களாக நாம் மாற்றப்படுவோம். சரியான திசை நோக்கி நாம் பிரயாணிப்போம். When a people still continue live in sin, their prayer doesn't help them at all. இப்படி தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறவர்கள் வாழ்க்கையில இந்த ஜெபமானது எந்தவித முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வராது. They make a lot of noise of prayer, but they comfort none of the soul. நிறைய கத்தி கூச்சலிட்டு ஜெபிப்பார்கள். ஆனா அவங்களுடைய ஆத்மா இருதயம் தேவனுக்கு பிரியமாக இருக்காது. They offer a lot of shouting in the prayer, but there's no glory of God in the midst of them. நல்ல சத்தத்தை கொண்டு ஜெபிப்பார்கள். ஆனா எந்தவித மகிமையும் அவருடைய ஜெபத்துல வெளிப்படாது, மகிமை காணப்படாது. Sometimes there's one time I was in one nation. They are doing a lot of prophetic act. They are doing a lot of prayer, singing, shouting, but there's no presence of God. I thought I was in the midst of the false prophet of Baal, like the prophet Elijah in the Mount Carmel. இப்படியாக அநேக தேசத்துல அவங்க கூக்குரலிட்டு ஜெபம் பண்ணுவார்கள். நானும் அவள் மத்தியில் இருக்கும்போது எப்படி எலியா வந்து அந்த கர்மேல் பர்வதத்துல ஜெபித்தார்களோ, தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டதோ அது போல வெளிப்படும் என்று சொல்லி நான் அப்படியாக ஒரு சிந்தனையோடு இருப்பேன். I'm the speaker, I'm the only speakers. So I stand up and ask them, these 100 over people, who are the leader of all this convocation, this shouting and singing and prophetic? Who are the leaders? Who is the one who initiate? நான் இப்படியாக சொல்லுவேன், இப்படியாக எல்லாம் சத்தம் போடுறீங்க, ஜெபம் பண்றீங்க. இதை மையமாக வைத்து யார் முக்கியமாக நடத்துகிற தலைவர்கள் யார் என்று சொல்லி நான் அவரிடத்தில் இப்படியாக நான் கேள்வி கேட்பேன். None of them able to stand up. None of them want to take responsibility over any action of those. இப்படி நான் கேட்கும் பட்சத்தில் அங்கு கூட்டத்தில் இருக்கிறவர்கள் ஒருவரும் பிரதித்திரமாக பதிலை சொல்ல மாட்டார்கள். நான் தான் இது முன்னின்று நடத்துகிறேன் என்று சொல்லி யாரும் வெளிப்படையாக நின்று பதில் உரைப்பது கிடையாது. You see, sometimes we are so caught up with a lot of spiritual action, but without spiritual direction. நாம எல்லா ஆவிக்குரிய முன்னேற்றத்தில், ஆவிக்குரிய விஷயத்தில் எல்லாமே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா தெளிந்த ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்குரிய வழிகள் நமக்கு தென்படாது. That is when we are not dealing with sin or go through the process of repentance, then we couldn't have any alignment with God. இப்படியாக மனம் திரும்பாத பட்சத்துல பாவத்தோடு சம்மந்தப்பட்டு நாம வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜீவித்துல எந்த விதமான முன்னேற்றங்களோ இல்ல தெளிவுகளோ நாம் காண இயலாது. But get me right, I'm not saying those people praying are not earnest.
they are praying hard, they are earnestly praying, yet they didn't see any breakthrough. நான் அவர்கள் ஜெபிப்பது தவறு என்று நல்ல ஒரு தெளிவான இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா எந்த விதமான நன்மையும் அவங்க ஜெபிக்கிறது நடக்கப் போறது கிடையாது. Your church member earnestly pray, but when they have no breakthrough, we as pastors, we need to help them to see why they can't see the breakthrough. உண்மையான வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசிகள் கூட இப்படியாக ஜெபிப்பார்கள். ஆனா எந்த விதமான ஆவியின் முன்னேற்றங்கள் காணப்படாது. வெளிப்படைய தன்மை காணப்படாது. அந்த சூழ்நிலையில பதிலாக நாம் நம்ம சபை விசுவாசிகளுக்கு உதவ வேண்டும். அவர்கள் சரியான திசையை நோக்கி சரியான ஒரு பதிலோடு ஜெபிக்கிறார்கள் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். If you like me to say in this way, your job is to help your members have a breakthrough in their prayer. If you're able to do that, let me tell you, all your members will one by one experiencing personal revival. எனக்கு என்ன கேட்பீர்கள் நான் சொல்லக்கூடும். இப்படியாக உங்களுடைய சபை விசுவாசிகள் இப்படியாக ஒருவருக்கொருவர் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் அவருடைய வாழ்க்கையில நடக்கும். அதுக்கு நீங்கள் பேர் உதவியாக நீங்கள் காணப்பட வேண்டும். I love to see that your prayer is full with anointing, that when you pray something happen. But I even happy to see that you help your members pray and get their anointing for their daily life. நான் உண்மையாக சொல்றேன். நீங்க ஜெபிக்கிறது, உங்க மக்கள் ஜெபிக்கிறது எல்லாம் ஒரு உண்மையான ஒரு ஜெபம்தான். ஆனா கூட நிறைய மாற்றங்கள், நிறைய வித்தியாசங்கள் உங்களுடைய சபை விசுவாசிகளை ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. Let me ask you a question. Do you like to see a meeting you go, where you lay hand and many people get healed? Or you want to like to see a meeting you go, you help the people to lay hand and everyone lay hands, everyone get healed? Which one you like? நான் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் போய் சபைக்கு போறீங்க, ஒரு கூட்டத்துக்கு போறீங்க, நீ போய் கை வச்சு ஜெபம் பண்றீங்க. எல்லாமே அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நினைப்பீங்களா? இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொரு ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு அற்புதம் எல்லாரும் அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நினைக்கிறீங்களா? Let me tell you, you'll be surprised. You will really surprised if you're able to see that you help your members to have a breakthrough prayer. நான் உண்மையாகவே நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீர்கள். உங்களுடைய சக நண்பர்கள், உங்களுடைய விசுவாசிகள் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவீர்கள். You see, repentance is not a burden of shame that you feel very shameful and you have to come back to God, but it is a loving invitation, a doorway to restore our intimacy with God. உண்மையாகவே யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, அந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு உண்மையான கடினமான விஷயம் கிடையாது. உண்மையான நல்ல விஷயம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார்கள். கர்த்தரை தன் முழு இருதயத்தோடு ஆண்டவர் அவருடைய இதயத்தில் வரவேற்க போகிறார்கள். By understand this truth, it is God who invite you into the doors of repentance. You should gladly enter it. இப்படியாக உண்மையாகவே மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட விஷயத்திலே நீங்கள் உண்மையாகவே சந்தோஷமாக ஆனந்தமாக நீங்கள் அதை வரவேற்க வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கு உண்டாக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். Now, point number 1. God values genuine inner repentance. உண்மையாகவே இந்த மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் உண்மையான ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். Not only just say sorry God, but inside you, you have the heart that really broken because of your sin, and that sin is you have sinned against God. உண்மையாகவே சாரி மாத்திரம் கேட்டு விட முடியாது. உண்மையாக நீங்கள் பாவம் செய்திருப்பீர்கள் சொன்னா, பாவத்தில் உண்மையான விடுதலை வேணும் சொன்னா, நீங்கள் இந்த மனம் திரும்புதலோடு நீங்கள் ஒத்திட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Recently, there's an English songs in their bridge. The lyrics in their bridge says that, "Breaks me with what breaks your heart," meaning that, Lord, what breaks your heart? Let that issue breaks my heart as well. ஒரு பாடல் ஆங்கில பாடல் இருக்கு. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை உடைக்கிற அந்த காரியங்கள் எனக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியங்களை உடைத்தறியும் என்று சொல்லி அர்த்தமுள்ள ஒரு பாடல் உண்டு. Many times we feel very easy. We don't even think that God sorrow over our sin.
நாம் எப்பொழுதெல்லாம் ஈஸியாய் பாடி விடுவோம். ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை உடைப்பதற்கு நாம் பிரியப்பட மாட்டோம். அது You கடினமா இருக்கும். you see, Luke chapter 15, when the prodigal son comes back to the father, you see the father waiting far away, just waiting for the son to come back. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல கெட்ட குமாரன் ஸ்டோரி இருக்கு. எப்போது அந்த இளைய மகன் பாவம் செய்து தூரமா போகிறானோ, அப்பொழுது அந்த தகவல் மிகுந்த எதிர்பார்ப்போடு, சந்தோஷத்தோடு தன் மகன் திரும்பி வருவானா என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். You see, in repentance in Hebrew is return, is actions of turning back. But in Greek, it's the meaning of change of heart. இந்த ஈப்ரூல ஆண்டவர் பக்கத்துல திரும்புகிறது, கர்த்தரோடு திரும்புகிறது, பாவத்துல திரும்புகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல சொல்லும் பொழுது, once again, can you repeat ஐயா? And Greek is change of mind, change of mind. கிரேக்ல வந்து நம்முடைய மனம் திரும்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So many times we don't have a deeper understanding that repentance has even deeper meaning that we understand how God feels. உண்மையாகவே இந்த மனம் திரும்புதல் என்று ஒரு பெரிய வித்தியாசம். அங்கு கர்த்தர் அந்த மனம் திரும்புதலுக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கிறது. Joel chapter 2 verse 12 to 13, I've read portion of it, says that yet even now declares the Lord, return to me with all your heart, with fasting and with weeping and with mourning, and rend your hearts, not your garments, for he is gracious. I mean, God is gracious and merciful. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12, 13 இந்த 2 வார்த்தைகளை வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். Such a wonderful scripture describing God is wanting us to return to him. He say, with all our heart, with fasting, this is action, with weeping and mourning, this is emotion. You see, பாருங்க, இந்த all our இடத்துல hearts. அருமையான ஒரு வார்த்தை. அதில் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தில் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் இருதயத்தோடும் இடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். You see, here is your heart, here is your action, fasting, not eating something, and then and weeping and mourning, emotion. You are fully body, soul, and spirit. Return to God. நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அழுது கண்ணீரோட புலம்பலோட இருதயத்தோடு திரும்புறீங்க. காரணம், உங்களுடைய சரீரத்தில் எந்த விதமான ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய சிந்தனையில நீங்கள் இப்படியாக அழும்பி தேவனுக்கு நீங்கள் முன்பாக திரும்புகிறீர்கள். Psalms 51 verse 17 says, the sacrifice of God are a broken spirit, a broken and contrite heart. Oh God, you will not despise. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்கிறது, தேவனு கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். Meanings that God regards a broken spirit, a broken heart is like sacrifice to him. யாரெல்லாம் இந்த உடைந்த ஒரு இருதயத்தோடு நறுங்குண்ட ஒரு இதயத்தோடு தேவ சமூகத்தில் செலுத்தி போறீங்களோ, அப்படிப்பட்ட ஜபங்களை கர்த்தர் உன்னிப்பாக கவனிக்கிறார். One of the very famous prayer apostle in Uganda, Africa, John Mulindi. Someone asked, உகண்டாவில் இருக்கிறதான ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இப்படியாக அவர் சொல்லுவார். And someone asked him, he say, pastors, I have lost my passion for God. When I pray, I can't feel him. ஒரு முறை ஒரு நபர் அவரிடத்தில் இப்படி சொன்னார், ஆண்டவர் ஐயா, நான் ஜெபம் பண்ணும்போது என் சமாதானத்தை எழுத விடுகிறேன், எனக்கு சமாதானமே கிடையாது, எனக்கு பொறுமை, இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்குள்ள இல்லை என்று சொல்லி ஒரு நபர்
அந்த ஊழியக்காரர் இப்படி பேசினார். Do you know what this Dr. John Mulinde say? Why don't you try tears, crying? Use tears to pray. அவர் இப்படியாக பிரதிபலனாக ஒரு காரியம் செய்தார். ஏன் நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் நீங்க ஜெபிக்க கூடாது என்று சொல்லி அந்த நபர் இந்த நபரை இப்படியாக சொல்லுகிறதை The பார்க்கிறோம். sister went back, and next day when she come back, she say, "It works. It works. When I start with tears, my everything just come back. My closeness with God, everything just come back." அந்த சகோதரி இப்படியாக சொன்னார், கண்டிப்பாகவே நான் அழுது ஜெபித்தேன், எல்லாமே திரும்பி வந்தது. நான் உண்மையாகவே தேவனிடத்தில் அநேக காரியங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த சகோதரி அவருக்கு முன்பாக சொன்னார். In this Zoom room, majority are men. Okay, male pastor. இந்த ஜூம்ல அதிகமாக ஆண்கள் தான் இதுல நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். But when it come to intercessors, a majority are ladies. ஆனா எப்படி இந்த அழுகையில ஜெபிக்க வேண்டும், அன்றாட ஜெபிக்க வேண்டும் சொன்னாக்கா அங்க வருகிறவர்கள் இந்த ஸ்திரீகள் தான் அதிகமா இப்படிப்பட்ட காரியத்தை விரும்புகிறவர்களா இருக்கிறார். Maybe we should learn from ladies. Use our tears instead of our hate, instead of our words. Use our tears, a contrite heart. That is the heart, a broken heart is the sacrifice of God. உண்மையாகவே நாங்கள் இந்த ஸ்திரீகளை குறித்து அவர் மூலமா இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொன்னால் நம்ம இதே சிந்தனையோடு சிந்திக்க கூடாது. நம்ம அழுது புலம்பி ஆண்டவரிடத்துல மனம் திரும்புதலோடு கர்த்தர் சமூகத்துல வருவது நல்லது. Sometimes we may think that, oh, when we cry, we are weak, we show our weakness. But the Lord, the Word of God say, God will not despise. நாம் நினைக்கிறோம் நம்ம அழுது விடுகிறது நிமித்தமாக நாம எல்லாம் ஒரு எளிமையா காணப்படுகிறோம் சொல்லிட்டு நம்ம வெளிப்படையா பேசுறோம் சொல்லி கவலை கொள்கிறோம். ஆனா உண்மையாகவே அப்படி அல்ல. அந்த கண்ணீரை காண்கிற தேவன் அதுக்கு பிரதிபலனாய் பதிலும் கொடுக்கிறவரா இருக்கிறார். You must always remember, when someone go to church long enough, they will perform spiritual ritual. யாரெல்லாம் நீங்க ரொம்ப அதிகமா சபைக்கு போகிறவர்கள் அந்த இடத்துல ஆனந்த சத்தத்தோட அந்த மனம் திரும்புதல அவள் சந்தோஷம் பெற்றுக்கொள்ள அடைவார்கள். Whenever our action before God become a religious performance, it brings no meaning. நாம எந்த விதத்திலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆத்மீக ரீதியில நாம ஜெபிக்கல சொன்னா எந்தவித மாற்றமும் நம்மள ஏற்பட்டு விடாது. Sometimes you even need to say, let us calm down, quiet a little bit, bring our hearts to God again, a true heart turning before God. உண்மையாகவே நாம் தேவ சமூகத்தில் வரும்பொழுது சுத்த இருதயத்தோடு சுத்தமான மனம் திரும்புதலோடு தேவ சமூகத்துல வந்து நாம் ஜெபிக்க வேண்டும். Don't say or don't pray any things that you pray regularly that you are not meaning. When you pray, you didn't mean it. You pray something you really mean it now. நீங்கள் பழையபடியே நீங்கள் அதே ஒருமுக சிந்தனையோடு நீங்கள் ஜெபிக்காமல் வேறு விதமாக வேறு அபிஷேகம் நிறைந்து வேறு இருதயத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ண பழகிக் கொள்ளுங்கள். Sometimes we run so quickly, say, God, I love you with all my heart, but actually you are not. நாம் எப்படி நினைக்கிறோம், ஆண்டவரே முழு இருதயத்தோடு நம்ம ஆராதிக்கிறேன்னு சொல்லுகிறோம். ஆனா அப்படி நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. முழு இருதயத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவது இல்லை. Why don't we change that prayer to God? To Lord, help me to love you more, a little bit more today. நீங்கள் ஏன் இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவரே, நான் நேற்று கடந்த நாட்களை விட இன்றைக்கு உண்மையாகவே நான் அழுது முழு மனதோடு நான் ஜெபிக்கிறேன் என்று ஏன் நீங்கள் இப்படி ஜெபிக்க கூடாது? Help me to have more faith in you. When something happens in my family, I will continue to sing praise to you. That is more meaningful than I love you with all your heart. என்னுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு சில சம்பவிக்கும் போது ஆண்டவர் உண்மையாக கருத்தாக உண்மையா நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஏன் இப்படிப்பட்ட ஒரு உண்மையோடு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது? I'm not saying that we should lower down the standard of our prayer. I want to say that let the prayer is real. It's not just religious, but it's to be truly spiritual inside our heart. நான் சும்மா சாதாரணமாக நம்ம ஜெபித்து விடக்கூடாது. மத ரீதியாய் நம்ம ஜெபித்து விடக்கூடாது. ஆனா உண்மையாகவே ஆழ்ந்து உருக்கத்தோடு பாரத்தோடு நாம ஜெபிப்பது அவசியம். Again, that's one word we see just now is
Rend your hearts, not your garments, means don't just tear off your clothes, but your heart. நீங்கள் அதாவது உங்கள் ஆடைகளை கிழித்து அல்ல, நீங்கள் உண்மையான நிர்மலத்தோடு நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று யோவேல் 2:17 13, 12 வாசிக்கின்றோம். Let me explain something using the tabernacle of Moses. உண்மையாகவே அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல மோசே அங்க செய்ததை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். We have outer court where there is a place we call that the offering altar, the burnt offering altar was. உண்மையாகவே அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல முதல் இருக்கிறது வந்து அந்த தகன பலிகளை செலுத்துகிற ஒரு இடம். Then the more inner place we call that in the tent, inside the tent, it is the holy place where there is a golden lampstand and all sort of things. இன்னொன்னு பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். அங்க குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கும். அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். Then you go even deeper, we call the Holy of Holies, the place where there's only the covenant, the Ark of Covenant is, and the mercy seat was there. இன்னொன்னு 3 பகுதியாக பிரிக்கும். அந்த 3வது இடம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். அது 3வது இடம் கொடுக்கும். அது தான் அங்க ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். You see, when we enter into the outer court, there are sunlight. We can see that the lamb sacrificed for us. உண்மையாகவே முதல் அந்த பகுதியில் நம்ம நுழையும் பொழுது ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவர் ஒரு மீட்பை படுத்தினார் என்பதை நினைவு கூறும்படியாக அந்த ஸ்தலம் காணப்படும். Like when you preach the gospel, you tell them 2000 years ago the history recorded Jesus died for you, and you see the change of life. There is a testimony, and people accept Jesus Christ. எப்படியாக நீங்க இப்படி சொல்லுவீர்கள், 2000 வருஷம் முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். அப்போ எப்படி மரித்தார், எதற்காக மரித்தார் சொல்லி அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரசங்கத்தை செய்து விடுவீர்கள். By hearing your testimony, people believe God. That is so natural, like sunlight. உண்மையாகவே உங்களுடைய சாட்சியின் மூலமா நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருக்கு சுவிசேஷம் அநேகர் அறிந்து கொள்வார்கள். When you go into the holy place, the only light is no more sunlight. The only light in the room is the golden lampstand. இந்த இடத்துல போனா அங்க 2வது இடத்துல போனா சூரிய வெளிச்சம் அங்க இருக்காது. அந்த இடத்துல அந்த குத்து விளக்குகளின் வெளிச்சம் அங்க காணப்படும். In that place, Holy Spirit speak to you. He show you the truth. He show you revelation. He show you the way. அந்த இடத்துல நாம பேச மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் அங்கு நம்மோடு பேசுவார். நம்முடைய வழிகளை அவர் அறிவிப்பார். அந்த இடத்துல ஆண்டவரே அந்த காரியங்களை நம்மோடு பேசி நம்மை நடத்துவார். But the holy place is not the final destination. பரிசுத்த ஸ்தலம் மாத்திரம் அது ஒரு கடைசி என்று சொல்லிவிட முடியாது. If before you enter to the Holy of Holies, there's an incense altar. When you come to God, before God, is with worship and prayer. உண்மையாக மகா பரிசுத்தல வரும் பொழுது சுகந்த வாசனையோடு அது அங்கு போடப்பட்டிருக்கிற எல்லா வாசனை நறுமண பொருட்கள் அதில் வரும் பொழுது தேவ பிரசன்னத்தை அந்த இடத்துல மகா பரிசுத்தலத்துல நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். The light of the golden lampstand lead you closer until before the veil. உண்மையாகவே நீ பொன் விளக்குகள் மத்தியில நீங்கள் வரும் பொழுது நீங்கள் தேவனுடைய அருகாமையில் வருகிறீர்கள். தேவனுடைய அருகாமையில் வந்து அங்க தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள். Then after this, the veil is the Holy of Holies, where the high priest in Old Testament only once a year on the Day of Atonement can enter into the place with the blood of the lamb and also the incense of worship and prayer. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்க ஒரு ஆசாரியர்கள் இருப்பார். அந்த ஆசாரியர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு பலி செலுத்தும்படியாக அங்க நின்று கர்த்தரோடு அவள் வந்து நம்ம பாவத்துக்காக காரியங்களுக்காக ஒரு தரம் வருஷத்துல ஒரு முறை அவள் பலிகளை அங்கே ஏறெடுப்பார்கள் அந்த ஆசாரியர்கள். Holy Spirit guide you through the truth of God to bring you to the Father, but to cross that line is all up to you.
உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் மகன் மூலமா விடுதலை கதை கொடுப்பார். ஆனா நீங்க அருகாமையில போகும் பொழுது ஆண்டவருக்கு அதிகமாகவே ஆண்டவர் பிரசனம் உங்களுக்கு வெளிப்படும். Inside the Holy of Holies, there's no more golden lampstand. There's no more light. உண்மையாகவே மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த பொன் குத்துவுகளுக்கு இருக்காது. மற்ற விஷயங்கள் அங்க காண முடியாது. The only light is the Shekinah glory. When God is appear, that His light will shine through that pit in the pitch of darkness. God's light will shine through. அந்த இடத்துல தேவனுடைய ஒளியானது மகிமையின் ஒளி அந்த இடத்துல பிரகாசிக்கும். அங்கு கர்த்தர் வெளிப்படுவார் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல. And that speaks something very powerful when it comes to repentance. அந்த இடத்துல அவள் மனம் திரும்ப வரும்போது கர்த்தர் வல்லமையான வார்த்தையோடு அவளோடு பேச ஆரம்பிப்பார். Are you willing to enter into the presence of God, facing God's judgment? நீங்கள் அந்த இடத்துல தேவனுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் இடத்துல உன்னிடத்துல பிரவேசிக்க முடியுமா என்று கேட்பார். Do you know the mercy seats is also a judgment seat? அந்த இடத்துல கூட இரக்கத்தின் இடம் என்று சொல்லுவார்கள், நியாயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். If the high priest is not qualified or carry sins or not performing proper procedure, he will die inside the Holy of Holies. அந்த இடத்துல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் ஒரு உண்மையான ஒரு தன்மை இல்லைன்னு சொன்னா, ஒரு பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா, அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்றது போல அவருக்குள்ள எந்த ஒரு தன்மை இல்லைன்னு சொன்னா, அங்க அவர் உயிரோடு இருக்க மாட்டார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவர் மரித்து விடுவார். Actually, the word of God says we are all exposed. We are all naked. Nothing can hide from God. அந்த வேத வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் முன்பாக நாம் எல்லா நிர்வாணிகளா இருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நம்மால மறைத்து விடவே முடியாது. எல்லா கர்த்தர் அறிந்திருக்கிறார். So very much up to us whether are we willing to open ourselves to the Holy Spirit, open ourselves to the Father, God of this, the God of the Creator, God who sits on the mercy seat. உண்மையாகவே இரக்கத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை நோக்கி நாம் உண்மையாக மனம் திரும்புதலோடு கடினமாய் நம்ம என்ன செய்யணும், முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல நாம் மனம் திரும்பி நாம ஜெபித்தாக வேண்டும். In your nation there's a prophet. His name is called Sadhu Sundra Silvaraj. உங்கள் தேசத்துல ஒரு அருமையான தேவ மனுஷர் சாது சுந்தர் சிங் என்று சொல்லி. And once he said, the most dangerous prayer you can ever pray is, God show us our heart. நீங்கள் எப்போதுமே ஒரு விஷயத்தை சொல்வார், ஆண்டவர் எங்களுடைய இருதயத்துல எங்களுக்கு வெளிப்படும் என்று சொல்கிறது ஒரு மோசமான ஒரு ஜபமாக இருக்குன்னு சொல்லி சாது சுந்தர் சிங் ஒரு முறை அவர் சொல்லியிருக்கிறார். You see, God knows everything about us. நம்மை குறித்து சகலமும் ஆண்டவருக்கு தெரியும். But when we enter into the Holy of Holies, we are basically voluntary, open our heart, our sin before God and say, God, we are here, cleanse me from my sin. உண்மையாகவே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் ஒரு விஷயம் நுழைந்த பிற்பாடு நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும், ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் அநியாயங்கள் எல்லாம் தயவாய் என்னை மன்னியும் என்று சொல்லி நம் மனம் திரும்பி ஆண்டு சமூகத்துல தேவ பயத்தோடு நம்ம ஜெபித்தாக வேண்டும். I want to share something about my life testimony in the age of 15. Is the total turning point of my life. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அப்பொழுது 15 வயது இருக்கும். அந்த 15 வயதுல ஒரு முழு வித்தியாசத்தையும் ஒரு மாற்றத்தையும் அந்த 15 வயசுல நான் அடைந்தேன். In the age of 10, I accepted Jesus Christ as the Lord and my Savior. எனக்கு வயது 10 இருக்கும் பொழுது அந்த 10 வயதுல ஆண்டவரை என்னுடைய இரட்சகராக என்னுடைய மீட்பராக நான் அங்கீகரிக்கணும் தெரிந்து கொண்டேன். Because of persecutions, I hiding at home, dare not go to church, but I've been reading Bible every day. எனக்கு உபத்திரப்படுத்தவர்கள் வேதனைப்படுத்தவர்கள் இது நிமித்தமாக நான் ஒளிந்து நான் சபைக்கு போவேன். அதே பிரகாரமா வேதத்தை பரிசுத்த வேதத்தை எடுத்து நான் வாசிக்க துவங்கினேன். எனக்கு எப்போது 10 வயசு இருக்கும் பொழுது. Age of 13 is the first day. Is the first
time ever in my life enter into my church, the first church and the church until now. எனக்கு 13 வயது இருக்கும் பொழுது முதல் முறையாக நான் சபைக்கு போகிறேன். அதுதான் என் வாழ்க்கையில முதல் முறையாக நான் சபைக்கு போனது. எனக்கு வயது 13 இருக்கும்போது நான் முதல் முறையா சபைக்குள்ள நான் போனேன். And then I went through my puberty periods, meaning that I become a young people. My character changed. I become rebellious. I live in sin. நான் உண்மையாகவே ஒரு மூர்க்கம் கொண்ட ஒரு மனுஷனா நான் காணப்பட்டேன். ஆனா கூட எனக்கு அந்த 13 வயதுல பெரிய மனமாற்றத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். மனம் திரும்புதலை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். But one day, the fear of God come upon me. ஒரு நாள் தேவ பயம் எனக்குள்ள வந்தது. I know in the Bible says that for those who partake the Holy Communion yet live in sin, some may sick, some even die. உண்மையாகவே இந்த கர்த்தருடைய பந்தியை பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர் ஒரு சில வேளை பாவம் செய்வாரானால், ஒரு சிலர் பிழைப்பார்கள், ஒரு சிலர் உடனே மரித்து விடுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். But I make up my mind. எனக்குள்ள ஒரு சிந்தனையை இருதயத்தில கொண்டு வந்தேன். I tell God, I'd rather die in your hand than to die as a sinner in the world. ஆண்டவரே, நான் உன்னுடைய கரத்துல மரிக்கணுமா? இல்ல ஒரு பாவியாக இருந்து நான் பூமியில நான் மரிக்க வேண்டுமா? Today, I will repent, I will partake the Holy Communion, and if you find me not fit for your mercy and grace, you kill me, and I still thank you for that. இப்படியாக நான் சொன்னேன். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு குறை இருக்கும்னு சொன்னால், மனமாறுதல் இல்லைன்னு சொன்னாக்கா, உண்மையாகவே உம்முடைய சமூகத்துல மரிப்பேனானால், நான் இப்பொழுதே மரிக்கட்டும். If you allow me to continue to be alive, I will live for you. ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுப்பீன்னு சொன்னா, உமக்கென்று நான் வாழப் போகிறேன் என்று நான் ஜெபித்தேன். So, with trembling hearts, I hold my bread, I hold my cup, and I partake the Holy Communion. உண்மையாகவே நான் பதறிப்போய் உண்மையாகவே நான் மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் எடுத்துக்கொண்டேன். After finish the Holy Communion, I open my eyes. I say, "Thank God, I'm still alive." உடனே அது நான் அறிந்த பிற்பாடு புசித்த பிற்பாடு உடனே நான் பார்த்தேன். ஆமா ஆண்டவரே, நான் புசித்த பிற்பாடும் நான் ஜீவனோடு இருக்கிறேனே என்று சொல்லி நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். Of course, if I'm not alive, I won't be here now. எனக்கு வாழ்க்கையில இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருந்திருக்க முடியாது தானே. But do you know, my old self died at that very day. நான் ஒரு உண்மை சொல்லட்டும், அந்த நாளில் எனக்குள்ள எல்லா பழைய சுபாவங்கள் மறித்து போயின. Next day, on Monday, I went to school. My friend all told me, "What happened, Daniel? You are another person we never know." அடுத்த முறை திங்கட்கிழமை பள்ளிக்கு போகும்போது என்னுடைய சக நண்பர் சொன்னார்கள், எப்படி டேனியல் இப்படி மாறி இருக்கிற, உங்களுக்கு எனக்கு தெரியாத மாதிரி இருக்கிறே, ஒரு புது காரியம் உனக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் பிரமித்து ஆச்சரியப்பட துவங்கினார்கள். They say maybe I wake up from the wrong side of the bed. Maybe today I have a bad mood, totally changed character. Then next day, he say, "What happened to you, Daniel? You are not the Daniel we used to know." நான் எல்லாரும் பார்த்து இவரை கேட்டாங்க, நான் பார்த்த முந்தின டேனியல் போல் இல்லையே, இன்னைக்கு ஒரு மாற்றமா இருக்கிற, ஒரு வித்தியாசமா இருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய சக நண்பர்கள் என்னோட பேச துவங்கினார்கள். Then Wednesday, then Tuesday, then Friday, they say you must meet a spirit or you must meet a demonic spirit, otherwise you won't change that much. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏதோ அசுத்தாவியை பார்த்துருக்க மாதிரி தெரியுது, செவ்வாய் புதன் வாழையில, அதனால தான் இந்த மாற்றம் உனக்குள்ள இருக்கிறது, நீ வித்தியாசமா இருக்கிற என்று சொல்லி என் நண்பர்கள் சொன்னார்கள். In our Chinese way, we are saying that you must be haunted by ghosts. சைனாவில சொல்லப் போனா பிசாசினால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதா அப்படி சொல்லுவார்கள். Hallelujah! It's Holy Ghost, Holy Spirit. இது உண்மையா சொன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஆமென். And they say, then I say, if you really want to say in that way, then I can only explain to you, I experienced God on Sunday service last week. உண்மையாகவே என்னிடத்துல ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற விரும்பினால் ஒன்று நான் சொல்லுகிறேன், நான் கடைசி சண்டே ஆராதனைக்கு போகும்பொழுது அந்த இடத்துல எனக்கு நடந்த மாற்றத்தை நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடும் என்று சொல்லி அப்பொழுது அவரோட So one of my friend, he want to find out what's really going on, so he followed me to the church service.
எனக்கு இருக்கிற ஒரு நண்பர்கள் உண்மையாக என்னதான் என் வாழ்க்கையில நடக்குது, என்ன என்னோட வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லி, அவர் எங்க ஒரு நாள் என் சபைக்கு என் கூடவே அவர் திருச்சபைக்கு வந்து விட்டார். 3 weeks later, he accepted the Lord. உண்மையாகவே 3 வாரம் கழித்து அவரும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகர் என்று அவரும் ஏற்றுக்கொண்டார். But from that day, my relationship with God started a new journey until today, totally changed because that அன்றைக்கு repentance. ஆரம்பித்த என் புதிய வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடக்கிறது. ஆண்டுக்குள்ள புதிய மனிதனாக, புதிய அபிஷேகத்தோடு இன்றைக்கும் ஆண்டவரிடத்துல நான் தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன். Some people like to say, wow, this is the power of Holy Communion. Okay, the Catholic will say that. ஒவ்வொருத்தர் இப்படி சொல்லுவாங்க, நீங்க கர்த்தருடைய பந்தியில கலந்துக்கிட்டீங்கன்னா, அதுல தான் ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இப்படி சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள். Just be real. I mean, every Sunday, a lot of people take Holy Communion. We don't see that changes. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் எடுக்குறாங்க. ஆனா கூட அந்த கர்த்தருடைய போஜனத்தின் நிமித்தமாக பெரிய மாற்றங்கள் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. It is the true repentance where you enter into the Holy of Holies. You willingly open yourself, the whole thing change. உண்மையாகவே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்கள் உங்களை பரிசுத்தத்தோடு, பரிசுத்த சிந்தனையோடு, ஆவியோடு நீங்கள் நுழையும்போது தான் உனக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும். உனக்குள்ள பெரிய எழுப்புதல் உண்டாகும். If you're going to teach your member, Holy repentance is just a sinner's prayer, you will never see any of those results in their entire life. நீங்கள் உங்களுடைய வெளியவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு மனம் திரும்புதல் என்பது ஒரு பாவிகள் தான் செய்யணும் என்று நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் சொன்னா, அதிலிருந்து எந்தவித மாற்றத்தையும் உங்க சபை மூலமாய் நீங்கள் காணவே முடியாது. The words rend your heart, so powerful. We miss this word so much. இந்த இந்த வார்த்தையானது நம்ம தவற விடாம இதை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். Means allowing God to expose hidden sin and uncleanness within. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நீங்கள் ஆண்டவரை கெட்டியாய் பிடித்துக் கொண்டு மறைக்கப்பட்டிருக்கிற பாவ சுபாவங்களை நீ வெளிப்பட தன்மையாய் ஆண்டவருக்கு சொல்லி, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி மனம் மனம் திரும்புவதுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். And in the Holy of Holies, when you have encounter with God, you are totally changed in your entire life. நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல நீங்கள் ஆண்டவரிடத்துல பிடித்து நீங்கள் இப்படி கண்ணீரோடு ஜெபம் பண்ணிருக்க உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். But do you know that we preacher have a pride? நாம மனமேட்டிமையோடு நம்ம சில விஷயங்களை நம்ம பிரசங்கிக்கின்றோம். We've been thinking that we will preach so well that our member will change. நான் இப்படி நினைக்கிறோம், நம்ம நல்ல வல்லமையாய் பிரசங்கிக்க நிமித்தமாக ஜனங்கள் மாறி விடுவார்கள், மாற்றம் காண்பார்கள் சொல்லி நாம் இப்படியாக நினைவு கூர்ந்து விடுகிறோம். Sorry, today I have to tear down that pride of preacher. உண்மையாக இப்படி சிந்திக்கிற ஊழியர்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னவெனில், It's not about how good, how best, how well you preach. That will never change them. உண்மையாகவே நீங்கள் நல்ல ஒரு செய்தியை, வல்லமையான செய்தியை நீங்கள் பிரசங்கிக்க சொன்னால் அந்த பிரசங்கத்து நிமித்தமா யாரும் மனம் மாறிவிட முடியாது, மனம் திரும்பவும் முடியாது. But it is to meet God in the right way. The moment they meet God in the right way, their life will change forever. உண்மையாகவே அவர்கள் சந்திக்க வேண்டிய விதத்துல அவள் ஆண்டவரை சந்திப்பாள் சொன்னா உண்மையாக வாழ்க்கையில எல்லா நிலைகளும் மாறிவிடும். Okay, say this way. You are not asking God to help you. You are helping God to bring people to God. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வேன்னு கேட்குறீங்களா? இல்ல நீங்கள் அநேகரை ஆண்டவர் உதவி என் மூலமா அநேகர் உதவி செய்வேன்னு சொல்லி நீங்க இப்படி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் உதவி செய்யணும்னு கேட்கிறீங்களா? இல்ல நீங்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்களா? When you ask God to help your ministry, actually at the end you get the glory. But if you help God to get the people to God and everyone turns to God, not you. உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரே நீர் உதவி செய்யும் சொல்லி கர்த்தருடைய உதவியும் கர்த்தருடைய காரியத்தையும் நீங்கள் எதிர்பார்ப்பு செய்வீர்கள் சொன்னா பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஆனா நான் ஒருத்தரை கொண்டு வரேன்னு சொன்னா அவங்க எல்லாம் மாறிடுவாங்க, நீங்க மாற மாட்டீங்க. I really want to say that the true answer is God, and you need to get the people with God. These two elements must put together.
நீங்கள் இப்படி 2 விஷயத்துல ஒண்ணு ஆண்டவர் உங்களுக்கு ஜனங்கள மத்தியில கொண்டு வரணும். இல்ல நீங்கள் உங்கள் மூலமா ஒரு சிலர் ஆண்டவர்களையும் கொண்டு வரணும். இது 2 விஷயங்கள் தான் இருக்கிறது. Not take God to yourself and take people to yourself, and everything is about yourself. நீங்களாகவே நான் செய்து விடுகிறேன். நானே இதை செய்து விடுகிறேன் சொல்லி இப்படிப்பட்ட மனதுக்குள்ளாக நீங்கள் ஒன்றும் நீங்கள் செய்யக்கூடாது. செய்ய செய்யவும் மாட்டீர்கள். Bring God, bring the people, meet together. ஆண்டவரை கொண்டு வாருங்கள். ஆண்டவரிடத்தில ஜனங்கள கொண்டு வாருங்கள். 2 பேரும் ஒன்றாக சந்திக்கட்டும். ஆண்டவரும் ஜனங்களும் ஒன்றாக சந்திக்கப்படும்போது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாகவே உருவாகும். So much to say about repentance. இந்த மனம் திரும்புதல் சொல்லாக்க நிறைய விஷயங்கள் உண்டு இந்த மனம் திரும்புதல் குறித்து பேசுவதற்கு. But how far you are seriously monitoring the hearts of the people with the hearts of God? உண்மையாக கர்த்தருடைய இருதயத்தோடு எத்தனை பேர்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றாற் போல நீங்கள் செயல்படுவீர்கள் இந்த ஜனங்கள் மனம் மாறுவதற்கு. You see, in the Mount of Carmel, Elijah, prophet Elijah, only do one thing, to bring the people to know God. That's all. இந்த ஏலியா அந்த இந்த கார்மேல் பர்வதத்துல செய்த ஒரே ஒரு காரணம், அந்த இடத்துல ஒரு மனுஷன் மூலமா ஒரு உண்மையான மனம் திரும்புதல் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறவனாக ஊழியம் செய்கிறவனாக வெளியே காணப்படுகிறார். If there really a second thing, then Elijah did pray this prayer. Lord, let them know that you sent me to them. You didn't send the false prophet of Baal to them. ஆண்டவரே ஒரு காரியத்தை அறிய வேண்டும், நீர் என்னை அனுப்பினது உண்மையானால் ஜனங்கள் இன்றைக்கு அதை பார்க்க வேண்டும். அக்கினி இறங்கி வருகிறதை நீர் எங்களை அனுப்பினதை இந்த ஜனங்கள் காணட்டும்னு சொல்லி அவர் இப்படியாக ஜெபிக்கிறார். Elijah made this prayer because of the circumstances. People are drawn away by the false prophet. இந்த இடத்துல அந்நிய தெய்வத்து நிமித்தமா ஜனங்கள் இடறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி எலியா அந்த இடத்துல மிகுந்த உருக்கத்தோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். But I really want to say that repentance is the key of everything. மனம் திரும்புதல் எல்லா விஷயத்துக்கும் அது மூல காரணமா இருக்கிறது. I mean, the first steps towards revival is a deep sense of sin. ஆத்மீக எழுச்சிக்கான முதல் படி பாவத்தின் ஆழ்ந்த உணர்வாகும் என்று சொல்லி E.M. பவுன்ஸ் சொல்வதை பார்க்கின்றோம். I was so shocked when I first ever met these words by E.M. Bounds. என் பவுன்ஸ் சொல்கிற இந்த வார்த்தையை முதல் பார்த்த மாத்திரத்துல எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பும் ஒரு ஆச்சரியமும் எனக்கு உண்டானது. For a guy like me, always promoting prayer, but I never knew that. I never knew that. ஆண்டவர் எப்படி அந்த உத்வேகத்தில் அந்த நடத்துகிறார் என்பதை எனக்கு நான் அறியாமல் இருந்தேன். I never knew that in prayer, the first key that brings us near to God is the deep sense of sin. If we are not knowing the sin, we don't feel the weight of sin, then our repentance has carried no weight. உண்மையாக இந்த பாவத்தின் சுபாவத்தை நாம சரியவர நாம் அறிந்து கொள்ள விடவில்லை எனில் இந்த மனம் திரும்புதலை குறித்து சரியாக உணர்வு இல்லாமல் இருப்போம். How can a person regret thoroughly until if they don't see the consequence of their actions? உண்மையாக அதாவது அந்த பாவத்துக்குரிய சம்பந்தை குறித்து சரிவர ஜெபிக்கல சொன்னா அவன் எப்படி அவனுடைய காரியங்களை அவனால உணர்ந்து கொள்ள முடியும்? How can a person repent deeply if they don't have the deep sense of sin? உண்மையாக இந்த பாவத்தினுடைய குணாதிசயம் சரிவர புரிந்து கொள்ளவில்லை சொன்னால் எப்படி அந்த மனம் திரும்புதலுக்காக அவன் ஜெபிக்க கூடும்? You know, today church really know how to do a repentance prayer, but they don't even know what sin they had committed. உண்மையாக பாவத்து நிமித்தம் எப்படி ஜெபம் பண்ண தெரியும், ஆனா அவங்க என்ன விதமான பாவத்துக்குள் இருக்கிறார்கள் என்பதை அவளால உணர்ந்து கொள்ள முடியாது. Without knowing their sin, the sinner's prayer is just merely a religious ritual. அவங்க மத சங்கடத்து ரீதியாகத்தான் ஜெபிக்கிறார்கள் தவிர ஒரு உண்மையான பாவங்களோடு மனம் திரும்புவதோடு யாரும் உணர்ந்து ஜெபிக்கிறது கிடையாது. I'm not promoting condemnations, but nevertheless, without knowing the sin,
there's no way for us to produce a genuine repentance. நம்ம உண்மையான மனம் திரும்புதலை நம்ம கற்று சொன்னா உண்மையான பாவத்தை உணர்ந்து கொண்டால் ஒழிய இந்த உண்மையான மனம் திரும்புவதற்காக நம்ம ஜெபிக்க இயலாது. By saying that, maybe our prayer should always say, God, show us our heart. ஆண்டவர் இப்படியே நம்ம ஜெபம், ஆண்டவரே என் இருதயத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க, இருதயத்தை நான் பார்க்க வேண்டும். Oh Lord, you know, today church are so shallow, superficial when it comes to repentance. உண்மையாகவே இன்னைக்கு ஆழம் குறைவுள்ளதாக இருக்காங்க. மனம் திரும்புதல் என்று வரும்பொழுது இன்னைக்கு சபைகள் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். May God give you an anointing of repentance than anointing of healing. உண்மையாகவே ஆவிக்குரிய விதத்துல உண்மையான மனம் திரும்புதலின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். மனம் திரும்புதல ஜெபித்தா தான் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா உண்டாகும். Do you know that even you can heal sick, it doesn't guarantee a person will turn to Christ. But if you have an anointing that brings people repentance, you can for sure this soul is safe. உண்மையாகவே ஒரு அற்புத நிமித்தமா ஒரு ஆன்மா உண்மையா கர்த்தரிடத்துல வரும் என்பதாக நம்ம நம்ப முடியாது. அற்பத்தின் மூலமா யாரும் வர முடியாது. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் நிமித்தமா ஒரு ஆத்மா தேவ சமூகத்துல வந்து ரட்சிக்கப்படும். When you have an anointing of healing, you draw a lot of people who comes with needs. But when you have an anointing of repentance, you build a congregation that is cleansed. உண்மையாகவே அற்புதம் வேண்டும், அதிசயம் வேண்டும் சொல்லி வருகிறவர்களை காட்டிலும் உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும் என்று சொல்லி வருகிற இப்படிப்பட்ட ஆத்துமக்கள் மத்தியில பெரிய எழுப்புதல் உண்டாகும். When you have a congregation that's cleansed from their sin, let me tell you, their prayer will shake heaven and earth. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலோடு இந்த சபை விசுவாசிகள் ஜெபிப்பார்களானால் பரலோகமே அசையும். So many things when it comes to repentance. இப்படியாக மனம் திரும்புதல் வரும் பொழுது அநேக மாற்றங்கள், அநேக சேஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துவார். Second thing, sins hinders prayer from being heard. இந்த இரண்டாவது விஷயம் சொல்லும்போது இந்த இந்த பாவம் எனப்படுவது நம்முடைய ஜெபத்தை சிரமமாய் நடத்தாதபடிக்கு இந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. Psalm 66 verse 18 says that if I cherish iniquities in my heart, and the Lord will not have listened. சங்கீதம் 66ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 66ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்மளுக்கு வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். 66ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். To cherish these words means that I emphasize or I delight in iniquities. என் இருதய அக்கிரம சிந்தை கொண்டிருக்குமானால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். If I still love the sin, God will never listen. உண்மையாகவே அந்த பாவத்திலே நான் மிகவும் பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் எனக்கு எந்த விதமான பதிலும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். That's why today the internet that creates so many pornography created a lot of ungodly entertainments and causing people love sin. இன்னைக்கு உண்மையாகவே மொபைல்ல பார்க்கும்போது ஆபாச படங்களை இன்னைக்கு இந்த இன்டர்நெட்டை வெளிப்படுத்துகிறது. இதை பார்க்கிறவர்கள், இதைக்குள்ள இருக்கிறவர்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறவர்களாக, பாவத்தில் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். Another way to say it, they cause people to addicted to sin. உண்மையாக இப்படிப்பட்ட ஜனங்கள் அநேகர் பாவத்தில் விழும்படி இவர்கள் வகை செய்கிறார்கள். People of those, they lost their authority and power in prayer. அவங்க ஜெபிக்கிறதுல அவர்கள் ஜெபிக்காதபடிக்கு குறுகி போய் ஜெபம் இல்லாத ஒரு ஜீவியத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் விழுந்து விடுகிறார்கள். Isaiah 59 verse 1 to 2, I'm just going to read partial. He say, behold, the Lord's hand is not shortened, and it cannot save, nor his ear dull that cannot hear. But your iniquities has made a separation between you and your God, and for your sin I have hidden his face from you, so that he does not hear. இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. ஏசாயா 59
வசனம் 1, 2 சொல்கிறது. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. So wonderful about this scripture that God, He has to explain Himself. He say, "I'm not that powerless. I'm not that careless." Meaning that I care for you. I have power to help you, but it is your sin that's blocked me from come to your world. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், "இதோ ரட்சிக்கக்கூடாதபடி என்னுடைய கை குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை." அப்படின்னா உன்னை ரட்சிப்பதற்கு எனக்கு திராணி உண்டு. உன்னை ஆசீர்வதிக்க திராணி உண்டு. ஆனாலும் நான் திராணி முடியாதபடி உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதுனால எந்த உதவியும் செய்ய முடியவில்லை என்று ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையோடு நமக்கு பேசுகிறவரா இருக்கிறார். As one of the beginning statement I made, that is you as a pastor's, one of your job is to help people to experience a breakthrough prayer. நீங்கள் போதகராக இருக்கிறீர்கள். உங்களுடைய போதகத்தின் நிமித்தமாக உங்களுடைய விசுவாசிகளை இந்த பாவப்பட்ட ஜீவத்திலிருந்து உண்மையான மனம் மாறுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல உதவி செய்யுங்கள். அவளுக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். And sin, you have to help them to deal with sin because sin hinders prayer. அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் அந்த பாவ சுபாவம் அந்த ஜபத்தையே சிதைத்து விடக்கூடும். And repentance is the key that unlocks the door to God's response. மனம் திரும்புதல் ஆண்டவருக்கு உரிய ஒரு பெரிய சாவி போன்றது. மனம் திரும்புதல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ளக்கூடும். I have explained to you, many people see repentance as a sinner's prayer. நிறைய பேர் இந்த பாவிகள் எப்படி ஜெபிக்கிறார்களோ மனம் திரும்புவதற்காக அப்படி நிறைய பேர் ஜெபிக்கிறோம். Many people pray is only when they've been caught red-handed. எப்பொழுதெல்லாம் இந்த பாவ சபத்துல உட்கொள்ளுகிறார்களோ அப்போதான் இப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஜெபிக்கின்றோம். You know, they only repent when their sin are saw or as exposed before men. இப்படியாகவே அதை எப்ப பாவம் செய்கிறார்களோ மனுஷனுக்கு தெரியாதபடிக்கு மனுஷர்களுக்கு அதை கண்டு கொள்ளாது வெளிவராதபடிக்கு அவங்க ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. What we are promoting now, what we are mentioning the repentance now, is we willingly expose ourselves before God and let Him cleanse us. உண்மையாகவே நாம் என்ன சொல்லலாம், கர்த்தர் முன்பாக வெளிப்படையாக நம் பாவங்களை நாம ஜெபிக்க வேண்டும். நாம் வெளிப்படையா ஜெபித்தால் ஒழிய கர்த்தர் நம்மை ரட்சிக்க மாட்டார். So your challenge to the people is, are you willing to tell God who you are, or open yourself, let God tell you who you are? ஆண்டவர் உங்களை குறித்து நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் சொல்லி ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லட்டும். Without doing that, you will allow the people go back to the ritual, the religious ritual of repentance, that is powerless and totally meaningless. உண்மையாகவே சுபாவத்துக்காக மனம் திரும்பாமல் ஏதோ ஒரு காரியத்தை போவல் சொன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. அவள் அப்படியே பாவிகளாகத்தான் அந்த விசுவாசிகள் போவார்கள். George Mueller says, God does not listen to prayers from hearts unwilling to part with sin. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லி தேவ மனுஷன் இப்படியே சொல்கிறார், பாவத்தை விட்டு பிரிய தயங்கும் இருதயங்களின் ஜபங்களை தேவன் கேட்பதில்லை. If we are not willing to depart from sin, then our prayer will not be answered. நாம் பாவத்தை விட்டு பிரிவதற்கு எந்த ஒரு மனமும் இல்லைன்னு சொன்னா நம்முடைய ஜபத்திற்கும் கர்த்தர் உத்தரவு கொடுக்கறதில்ல, ஜபத்துக்கும் கர்த்தர் பதிலை கொடுப்பதில்லை. Number 3, the confession of sins open the door to God's mercy and faithfulness. உண்மையாகவே உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய பாவங்களை விட்டு உண்மையாக ஜெபம் பண்ண சொன்னா ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் மூலமா நாம் பெற்றுக்கொள்கிறோம். 1 John chapter 1 verse 9 says that if we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. முதல் 1 யோவான் 1ஆம் அதிகாரம்
9வது வசனத்தை வாசிப்போமானால் இப்படி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். And here's give us a very, I mean, conditional promises. இந்த இடத்துல உண்மையான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் இப்படி சொல்கிறார். The condition is we must confess our sin. Then the promise is He will forgive our sins and will cleanse us from all unrighteousness. நீங்கள் உண்மையாகவே பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இப்படி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு உண்மையான மனம் திரும்புதல் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு வரும் என்று சொல்லி. We are all pastors. We know 1 John. One of the statement always mentioned is, if you say we are walk in light and will hate people, then we live in darkness. நீங்க எல்லாம் போதலா இருக்கிறீங்க, நம்ம எல்லாம் போதலா இருக்கிறோம். நான் ஒரு இடத்துல எப்படி சொல்றதுன்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லியும் வெளிச்சத்தில் நடக்கிறேன்னு சொல்லியும் உங்களுடைய சகோதரரை நீங்க பகைப்பேன்னு சொன்னா நீங்கள் உண்மையானபடி நீங்க ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி. So you will understand that actually the episode of 1 John always mention about you need to be real, to be honest. You need to confess your sin. You want to get out from your, the action of darkness. உண்மையாகவே நீங்கள் மனது நிமித்தமாக அந்த இருளில் இருந்து நீங்கள் வெளிப்பட வேண்டும். இருளில் இருந்து மகா பெரிய வெளிச்சத்துக்குள்ள நீங்கள் வர வேண்டும். So this scripture has a very strong implications of if you want God to forgive you, you need to confess your sin. You need to love one another. It's not. It is so important. இந்த ஜெபம் 1 யோவான் 1:9 ரொம்ப முக்கியத்துவத்தை பெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே நம் மனம் திரும்புதல் உண்டாகும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். I hope you still remember what I taught. I don't know whether have I taught about the 5 offering in Leviticus. நான் ஒன்றை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லேவியராகமம் என்று சொல்லி அங்க 5 விதமான 5 விதமான பலிகளை குறித்து உங்களிடத்துல பேசியிருந்தேன். Okay, let me do a very quick one. Okay, actually, do you know in Old Testament we give sin offering because we confess that we are sinner. முதலாவது நம்ம சொல்ல இந்த பாவ நிவர்த்தி செய்கிற பாவ பலி. But we need to give if we committed something, sin or crime or wrongdoing, transgression. We need to give something more than just a sin offering. We need to give the fifth type of offering called that sacrifice called the transgressions offering. உண்மையாகவே நாம் ஏதாவது பாவம் செய்யக்கூடுமானால் பாவம் செய்திருப்போமானால் அது பாவ நிவர்த்தியாகும் பொருட்டு நம்ம 5 விதமான பலிகளை நம் லேவியராகத்துல நம்ம செலுத்துவது என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். So to help you to remember the 5 offering is called the burnt offering, the grain offering or the meat offering, the peace offering, the sin offering and the transgression offering. அந்த இடத்துல 5 விதமான பலிகள், தகன பலி, பாவ நிவாரண பலி, படைப்பின் பலி, இப்படியாக ஒரு 5 விதமான பலிகளை நான் அந்த இடத்துல லேவியராகமத்துல வாசித்தோம். If you understand the Old Testament, meaning that when you did something wrong, just for example, like when you say the lie or you steal something, not only just give a sin offering, say that I'm a sinner, but you need to give a transgression offering to pay back, to give extra means to respond with action. இப்படியாக பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் நீங்க இப்படி நான் பாவம் செய்தேன்னு சொல்லி பாவத்துக்கு மாத்திரம் ஜெபித்து விட்டுவிட முடியாது. அதுக்கு ஈடாக நீங்கள் ஏதாவது ஒரு பலிகளை செய்ய வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும். உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சில பலிகளை அந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டியதா இருந்தது. And to give you something to understand, to give something that you were able to understand, I will put it this way. For example, like you have conflict with another brother, then you are not only just go back and say, God,
forgive me, have conflict with my brother. But you need to go and say sorry to your brother, confess what you do, then only that repentance is complete. நீங்கள் யாராவது உங்களுடைய சக நண்பர்களோடு அல்லது உங்களுடைய பிரதரோடு, சகோதரனோடு நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் சொன்னா, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி மாத்திரம் நீங்க ஜெபித்து விட்டு விட முடியாது. வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும் போயிட்டு அவர்களோட நீங்கள் சம்பந்தப்படுத்தி, அவருக்குள்ள போய் நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செய்ய சொல்லி, நீங்கள் உங்கள என்ன செய்யணும் ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாவத்திலிருந்து நீங்கள் பாவ மன்னிப்பை நீங்கள் கேட்க வேண்டும். Something so important in our life, that is, we must learn to confess, meanings to admit, meanings to deal with that shortcoming of our life. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உபத்திரவங்கள பல சில பிரச்சனை சந்திக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை மனம் திரும்ப வேண்டும். நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். You see, Proverbs 28 verse 13 says that whoever conceal his transgression will not prosper, but who confesses and forsaken them will obtain mercy. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். And here give us a very clear understanding. You see, when we deal with sin, we deal with repentance, is we need to confess it. We need to forsake it. So it's not something say, the public sin, I do repentance in private. No. Public sin, you need to deal repentance in the public. நீங்கள் அதாவது வெளிப்படையான ஒரு பாவம் செய்வேன்னு சொன்னா, நீங்க தனிப்பட்ட விஷயத்துல நீங்க பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. வெளிப்படையா நீங்க செய்யணும்னு சொன்னா, வெளிப்படையாகவே உங்களுடைய பாவம் மன்னிப்பு என்று நீங்கள் கேட்க வேண்டும். And there's one scripture, is not in my PowerPoint, maybe in later in the PowerPoint, but I won't turn to that. In James chapter 5. என்னுடைய பவர் பாயிண்ட்ல அந்த வார்த்தைகள் இல்ல. நான் அது கண்டுபிடிச்ச மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரத்தை நாம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். யாக்கோப்பு. And James chapter 5 verse 16. யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். He says that therefore therefore confess your sin to one another and pray for one another that you may be healed. யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. You might feel, oh, embarrassed, I need to confess to someone what I've done. நான் மற்றவர்களுக்கு எப்படி நான் மன்னிப்பது என்பது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கடினமாக தோன்றும். But when the moment you know you're going to be prosper, you're going to obtain mercy, and your life will be changed, that short moment of truthfulness to one another is nothing compared to the result. உண்மையாகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம். So confess, not conceal. நீங்கள் அறிக்கையிடுங்கள். Not hiding your sin. மூடி மறைக்காதிருங்கள். And so God delights to forgive those who repent, and He is not a punitive God, means God who like to punish, but is a merciful Father. அவர்கள் உண்மையாகவே யாரெல்லாம் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறார்களோ மன்னிக்கிறது உண்மையான தேவனா இருக்கிறார். அவர் அதாவது விரோதமா செய்கிறவர் அல்ல, மன்னிக்கப்படாத சொல்ல அல்ல. நீங்க என்ன தவறு செய்கிறோம் அது எல்லா தப்பிதங்களையும் உங்களுக்கு மன்னிக்க இருக்கிற தேவனாக இருக்கிறார். To put it another way, you really need to help your members to learn to be specific in their confession or repentance. உண்மையாகவே நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களுக்காக நீங்கள் மனம் திரும்புங்கள். Not just say, God forgive me everything in the past and the future and now. ஆண்டவரே, நாங்கள் கடந்த நாட்கள் செஞ்ச பாவம், இப்ப செய்கிற பாவம், ஃபியூச்சர்ல செய்கிற பாவம் தயவாய் மன்னித்து விடுங்கள்னு சொல்லி சாதாரணமாக நீங்கள் மன்னிப்புகளை கேட்கக்கூடாது. It is like a quarrel couple and the husband say, sorry lah, and means nothing in that
sorry. உண்மையாகவே இந்த சண்டையிடுவார்கள்ல, கணவன் மனைவி சண்டை வரும்போது சொல்லுவாங்க, "என்ன மன்னிச்சிடுமா" அது சும்மா வெளிப்படையா சொல்லுவாங்க. வெளி உதட்டுல சொல்லுவாங்க. உண்மையாகவே அங்க சொல்ல மாட்டாங்க. அதுபோல. It does that kind of repentance or that kind of sorry didn't deal anything, didn't solve anything. Everything is still the same even after you say sorry. அப்படியாக அந்த பட்சத்தில அப்படி அந்த கணவன் மனைவி உள்ள சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்தவித மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில உண்டாகப் போவது கிடையாது. Because there is not cleanse of their heart, no cleansing of heart. உண்மையாகவே உண்மையான ரட்சிப்பு கிடையாது. அவருடைய இருதயம் சுத்திகரிக்கப்படாது. அந்த நேரத்தில அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது. The last what I want to say is the confession of sin opens the floodgates of mercy. பாவ ஒப்புக்கு கூறுகள் கிருபையின் வெள்ள கதவுகளை திறக்கிறது. You see, repentance is one thing, but confession of sin is another thing. மனம் திரும்புதல் என்பது வேறு. அதை மனம் திரும்புதல் அறிக்கை செய்வது என்பதும் வேறு. We tell people to say sorry, to repent, but we never teach people to confess their sin. மனம் திரும்புதல் மாத்திரம் சொல்லுவோம். ஆனா கூட மனம் திரும்புந்து அவங்க அறிக்கை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அது சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. The moment when we confess our sin, the floodgate of mercy, grace come into our life. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு ஜெபம்போது இரக்கத்தின் கதவுகள் நமக்கு திறக்கப்படுகிறது. I want to end with one story. In my age of 16, 17, I was bullied by some musicians, the church musicians in my church. உண்மையாகவே எனக்கு 16, 17, 18 இந்த வயசுகளில இசை வாசிக்கிற ஒரு நபர் நிமித்தமாக ஒரு சில காரியங்களை நான் சாதித்தேன். So happened that person is the friend of my brother. அவர் யார் சொன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அவர் ஃப்ரெண்டா இருந்தார். And I hold resentment towards him so long. ஒன்ஸ் அகைன் ஐயா. I hold resentment in my heart towards him very long. நான் அவர் குறித்த ஒரு தவறான ஒரு புரிதல் எனக்குள் இருந்தது. I mean that one day I heard he's going to Australia. ஒரு நாள் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார் என்பதாக எனக்கு தெரிய வந்தது. I tell myself I must deal with this issue. I never want to hold this issue ever in my life. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் எப்போதுமே சந்தித்தே கிடையாது. இப்படி பிரச்சனை சந்தித்தது கிடையாது. Then one day he come to my house. I call him to the dining room. I confess my resentment towards him. ஒரு நாள் அவர் என்னுடைய அறைக்கு வந்தார். அந்த பொழுது என்னுடைய உண்மையானவே ஒரு சில பாவங்களை அவருக்கு நான் அறிக்கை செய்தேன். I didn't ask him to forgive. I didn't ask him to say sorry to me because he is the one who bullied me. அவர் எனக்கு எப்பொழுதும் வம்புக்கு இழுப்பார். அப்பொழுது நான் என்ன சாரி கேளு சொல்லவில்லை. இப்படியாக அவரிடத்துல I want to correct my word. I wouldn't say they bully me. They ridicule me. They laugh and mock at me. என்னை எப்பொழுதுமே என்னை கேலி கிண்டல் செய்து கொண்டிருப்பார். அதனால அவரிடத்துல நான் தான் என்னை தயவு செய்து மன்னியுங்கள்னு சொல்லிட்டு அவரிடத்துல நான் பேசிக் கொண்டிருந்தேன். But I hold all my responsibility. I say sorry because I have resentment. I hate you. I angry about you. I cry and I say sorry because I'm going to deal with this one before you and before God. நான் இப்படியாக அவரிடத்தில் சொன்னேன், நான் உன்னை அதிகமாக நான் நிராகரித்திருக்கிறேன். உண்மை நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ஆண்டு உண்மையாக என்னை மன்னிக்கணும்னு சொல்லி அழுத இடத்துல ஒரு மன்னிப்பை கேட்டேன். After I do this confession, the floodgate of grace, the power of God come upon me on the spot. இப்படியாக நான் அந்த நட்சணம் அந்த நொடி பொழுதே இந்த பாவ மன்னிப்பை என் நண்பர்களிடம் கேட்கும் பொழுது ஒரு மகிமையின் கதவு எனக்கு ஆண்டவர் திறந்தார். And the poor friend of my brother, he's standing there and he explain of his action, say, I'm for you good, I want to train you. I hear nothing. I couldn't even hear a sentence because the grace of God just showered over me again and again. அப்படியாக அவர் உன்னை நேசிக்கிறேன் விரும்புகிறேன்னு சொல்லும் பொழுது அதில் எனக்கு செவியில் விழவே இல்லை. எனக்கு தேவனுடைய மகிமை மாத்திரம் அந்த இடத்துல நிரம்பி இருந்தது. அதை மாத்திரம் நான் உணர்ந்தவனாக அந்த அறையில் இருந்தேன். Not only my resentment was washed away, my sin are forgiven, I obtained a grace of God to get breakthrough in my maturity.
உண்மையாகவே அப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு ஆவிக்குரிய முன்னேற்றத்தையும், ஒரு முதிர்ச்சியையும் எனக்கு கொடுத்தது. எனக்கு நிறைய மகிமையின் கதவு திறந்த நிமித்தமாக நான் முழுவதும் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டேன். Teach the people to confess their sin. நீங்கள் உள்ள ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து நீங்கள் கற்றுக் கொடுங்கள். If you really want to see a breakthrough in everyone's life. உங்க வாழ்க்கையில அநேக முன்னேற்றங்கள் காணப்பட வேண்டும் சொன்னால், ஒவ்வொரு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரணும்னு சொன்னா, உண்மையாக ஒரு உண்மையான மனம் திரும்புதலை உங்க சக நண்பர்களுக்கும், உங்கள் விசுவாசிக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, I just want to give thanks to you பரலோக தகப்பனே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். that you are so good. You open doors, the floodgate of grace when we confess our sin. இரக்கத்தின் கதவுகளை திறக்கிறீங்க. எப்போது நம்மிடத்துல வந்து நாங்கள் ஜெபிக்கிறோமோ, அப்போது இரக்கத்தின் கதவை திறந்து எங்கள் மத்தியில் இறங்குறீங்க ஆண்டவரே. Lord, help us not just to live in the superficial repentance, but to truly rent or tear our hearts before you. ஆண்டவர் வெளிப்படையான ஒரு பாவ மன்னிப்பை நாங்கள் கேட்காதபடி, உண்மையாக உணர்ந்து, உண்மையோ ஏக்கத்தோடு, உண்மையான மனநிறைவோடு பாவ மன்னிப்பை கேட்கத்தக்கதாக எங்களை உதவி செய்யும். I pray that you will do great, deep works in the churches in India. ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிறதால திருச்சபைகளில் ஒரு பெரிய ஆழமான ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை இதில் உண்டு பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரம். Not just a group of people being saved, but also a group of people being cleansed. ஆண்டவரே, அநேகர் கூட்டமாக ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும். மனமாற்றங்களை உண்டு பண்ண கர்த்தர் உதவி செய்யும். So I want to pray, give us this grace, the grace of repentance, that we are able to draw near to you. ஆண்டவர் உடைய அருகாமையில வரக்கூடிய ஒரு மனம் திரும்புதல் ஜனங்கள் மத்தியில் நீர் கொண்டு வரத்தக்கதாக ஜெபிக்கிறேன். In the name of Jesus, Lord, we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென். Amen. ஆமென். Amen. Thank you.